Hello friends, welcome to my channel இயற்கை Infocad. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல display last 12 weeks data excluding current week in Tableau அப்படின்ற ஒரு கால்குலேஷனை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட் வீக்கை வந்து நம்ம என்ன பண்ண எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் வீக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4th இருக்கும், ஜனவரி 4th இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீக்கை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டிசம்பர், நவம்பர், அக்டோபர் மந்த் இருக்கு இல்லைங்களா? ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸு. ஸோ டோட்டலாக 12 வீக்ஸ் டேட்டா நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பரோட டேட்டாவை புல் பண்ணி எடுத்து வரணும், சேல்ஸ் டேட்டா வந்து புல் பண்ணி எடுத்து வரணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, 2024 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த 24லேருந்து என்டையராக நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதுக்கு பிஃபோராக இருக்க 12 வீக்ஸை நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? வியூவில். ஸோ அது எப்படின்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னா லாஸ்ட் 12 வீக்ஸ் டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் வித் கரண்ட் வீக்கை மைனஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் டேட் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வீக் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இயரில் இருக்க நம்ம வீக் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு வீக் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த வீக் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ராங். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கொடுக்கக்கூடாது. வீக் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா வீக் நம்பர் வித் டேட்டோட நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? வீக் நம்பர் வித் டேட் ஃபார்மேட் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு எக்ஸாக்ட் வீக் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் மோர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு கஸ்டம் போயிட்டு நம்ம எப்பயுமே இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே டேட் பார்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ டேட் வேல்யூஸ் இல்லை. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், டேட் பார்ட் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்னென்னா வீக் நம்பர்ஸ் கொடுத்துங்க. ஓகே? ஸோ டேட் பார்ட் கண்டிப்பாக மாற்றணும். ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் வீக் டு 53 வீக்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குங்களா? 52 வரும். ஓகேங்களா? 52 இதில் நம்ம 1 வீக் வந்து சேர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஜனவரியில் ஃபஸ்ட் வீக் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸோ 2023யோட 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா 2024 வருது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்னென்னா 53 காமிக்குது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா எக்ஸாக்ட் டேட் வேணும் நம்மளுக்கு இப்போ. ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், இங்கே போட்டுட்டு டிஸ்கிரெடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட் கிடச்சிடும். நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இங்கே எடுத்துக்கிறேன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீக் 1லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ 31/12/2024 இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 53 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ வீக் 53ன்ற போது நம்மளுக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் நம்மளுது. ஓகேங்களா? 2024. ஸோ அதனால் நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அதாவது 2024ஓட ஃபஸ்ட் வீக்கை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். எங்கே அந்த ஃபஸ்ட் வீக் 2024. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/1/2024 ரைட்டுங்களா? 4/1/2024 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வீக்ஸ் 31/12 நம்மளுக்கு அதோட சேல்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம சிம்பிள் கால்குலேஷன் எழுதிக்கலாம். ஓகே, லாஸ்ட் 12 வீக்ஸ். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், டேட்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டேட் டிஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டேட் டிஃப், டேட் பார்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கும்போதே இங்கே ஆர்டர் டேட்டில் நம்ம கொடுக்கும்போதே என்ன பண்ணணும், டேட் பார்ட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? டேட் பார்ட்னா அதுதான். ஸோ வீக். ஓகேங்களா? கமா ஆர்டர் டேட். ஓகே, கமா இது வந்து ஆர்டர் டேட்டு. ஸ்டார்ட் டேட் வந்து ஆர்டர் டேட் கொடுத்துட்டோம். எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுடே. ஓகேங்களா? டுடே கொடுத்துட்டிங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் வீக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஆர்டர் டேட் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த ஆர்டர் டேட்டுக்கு இப்போ டுடேக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். நான் மின் ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே, ஃபைன். ஓகே. இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டரில் போட்டுக்கலாம். ஃபில்டர் போடுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணால் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 0-1 கொடுக்க போகிறதில்ல. சாரி 0 கொடுக்க போகிறதில்ல. இந்த மைனஸ் பதிலாக நம்ம 1 to 12 வீக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 12 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 41 வீக்லேருந்து 52 வீக்ஸ் வரலையும் இருக்குது. அந்த 53 வீக் வந்து நம்மளுக்கு வரல. ஏன்னா
அந்த கரண்ட் வீக் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற 2024ஓட கரண்ட் வீக் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஆகிருக்கு. ஸோ 30/12 இருந்து ஓகேங்களா நம்மளுக்கு அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரையும் நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா இப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வீக்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 41 ஓகேங்களா 41 ஸ்டார்ட் ஆகிருக்கு, 52 முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக 12 வீக்ஸ் டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் சேல்ஸ் எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 வீக்ஸோட சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரி ஓகேங்களா இந்த கேட்டகரி கூட நீங்கள் ஃபில்டரில் போட்டுக்கலாம். ஃபில்டரில் போட்டுட்டு இப்போ லாஸ்ட் 12 வீக்ஸில் எந்த கேட்டகரி வந்து நம்மளுக்கு ஸோ எந்த பர்டிகுலர் கேட்டகரியோட சேல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. டெக்னாலஜி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஓகேங்களா இதுதான் அதோட சேல்ஸ் வேல்யூ. இப்போ டெக்னாலஜியோட 12 வீக்ஸ் ஆஃப் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீக் வைஸ் டேட்டா நம்மளுக்கு கிடச்சி சேல்ஸ் டேட்டா கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.